வணக்கம். இது நம்ம தமிழ் குரல் அகாடமி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே முதல் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி மொத்தம் 20 அதிகாரங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. அதில் 10 அதிகாரங்கள் அறத்துப்பாலிலிருந்தும் 10 அதிகாரங்கள் பொருட்பாலிலும் இருந்து இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதில் அந்த அறத்துப்பாளருக்கூட 10 அதிகாரங்களில் கடைசி அதிகாரமான துறவரவியல் அப்படிங்கிற இயல்லிருந்து அருளுடைமை என்கிற அதிகாரத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்படி ஐயன் வள்ளுவன் இந்த அருளுடைமையில் அப்படி என்னதான் நமக்கு கூறுகிறார் என்று விரிவாக பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். முதலில் அருளுடைமை. அருளுடைமை என்றால் என்ன? அருளுக்கான அர்த்தம் என்னவென்றால் அன்பு மற்றும் கருணையை அடிப்படையாக கொண்டது. அன்பு மற்றும் கருணையை அடிப்படையாக கொண்டது தான் இந்த அருள். அப்போ அன்பு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம நம்மளுடைய உறவினர்கள், நம்ம நண்பர்கள், நம்மளோட நெருங்கியவர்கள் எல்லாரிடையும் நம்ம பாசம் காட்டுவது தான் என்னது அன்பு அப்படின்னு சொல்லுவோம். அதே இது கருணை என்றால் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செய்வதே கருணை என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அது மரம், செடி, கொடி, மிருகங்கள், காட்டு விலங்குகள், வீட்டு விலங்குகள், மனிதர்கள் சொல்லி எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செய்வதே கருணை என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அன்பு மற்றும் கருணை இந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்டதுதான் அருள் அப்படின்னு ஐயன் வள்ளுவன் திருக்குறள் மூலமா நமக்கு தெரிவிக்கக்கூடிய கருத்து. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ இந்த அருளுடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து முதல் திருக்குறளான அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுள. வாங்க மறுபடியும் வாசிப்போம். அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுள. இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த முதல் குறளை வாசித்தாலே உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் என்னவென்று புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கொடிய உள்ளம் கொண்ட இழி மக்களிடம் கூட கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம், ஆனால் அந்த செல்வம் அருட்செல்வத்துக்கு ஈடாகாது. பாத்தீங்களா? அப்போ ஐயன் வள்ளுவன் என்ன கூற விரும்புகிறார்? அது கோடி கணக்கு கூட யாருக்கிட்ட வேணாலும் காசு இருக்கும்பா, யாருக்கிட்ட வேணாலும் செல்வம் பொருட்செல்வம் இருக்கும். ஆனால் அருட்செல்வம்ங்கிறது எல்லாரிடத்திலும் இருந்து விடாது. அது வள்ளலார் இவர்களை போன்ற மனிதர்களிடத்திலேயே காண முடியும். அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், செல்வத்தில் மிக சிறந்த செல்வம் என்று கருதப்படுவது அருட்செல்வம். அந்த செல்வம் எல்லாரிடத்திலும் இருந்து விடாது. மனதளவில் அறத்துடன் தூய்மையுடன் வாழ்பவர்களிடத்திலே இந்த அருட்செல்வம் காண முடியும். ஏனென்றால் நம்ம அன்பு கருணை எல்லாரிடத்திலும் காட்டிட முடியாது. நம்முடைய நண்பர்களிடத்தில் காட்டுவோம், நம்ம குடும்பத்தில் இருக்க உறவினர்களிடத்தில் காட்டுவோம். மற்றபடி வேற யாரிடத்திலும் நம்ம அதிகமாக அன்பு செலுத்த முடியாது இல்லையா? வேற நம்ம தெரியாத நம்மளிடத்தில் நமக்கு போய் அன்பு செலுத்த முடியுமா? முடியாது. ஆனால் அவ்வாறு செலுத்தினால், அந்த கருணையோடு அன்பு செலுத்தினால் அவனே மகா மனிதன். அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். செல்வம் எல்லாரிடத்திலும் இருக்கும், கோடி கணக்கில் கொட்டியோட இருக்கும், ஆனால் இந்த அருட்செல்வம் யாரிடத்திலும் இருக்காது, அது சான்றோர்களிடத்திலேயே இருக்கும். அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுள. இரண்டாவது திருக்குறளை பார்ப்போம். நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. வாங்க மறுபடியும் வாசிப்போம். நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருள் உடைமையே வாழ்க்கைக்கு துணையாய் விளங்கும் நல்வழி என கொள்ளல் வேண்டும். பாத்தீங்களா? ஐயன் வள்ளுவன் என்ன கூறுகிறார்? நல்லாற்றால் நாடி அருள் ஆள்க பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. நீங்க எந்த வழியை ஆராய்ச்சி செஞ்சாலும் அது அருள், இந்த அருட்செல்வம் இருந்தால் மட்டுமே அது வாழ்க்கைக்கு துணையாக இருக்குமாம். அதைத்தான் எல்லா சமய நெறிகளாலும் சொல்லப்படுகிறது என்று ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. பல வழிகளை நம்ம ஆராய்ந்து பார்த்தாலும் இந்த அருட்செல்வம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம இந்த உலகத்துல மிகவும் மகிழ்ச்சியாக வாழலாம். இதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். நல்லாற்றால் நாடி அருள் ஆள்க. நீங்க அருள்ங்கிற ஒரு செல்வத்தை தேடி
அதை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு இல்லை. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியே கொண்டு அதை மற்றவர்களிடத்தில் அன்பையும் கருணையும் கொட்டி உங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்தினால் நீங்களும் என்ன பண்ணலாம், இந்த உலகில் மகிழ்ச்சியானவர்களாக சான்றோர் போல் வாழலாம். அதான் நல்லாற்றால் நாடி அருள் ஆள்க பல்லாற்றால் தேரினும் அக்தே துணை. அதுதான் உனக்கு கடைசியில இருக்கிற வரைக்கும் உனக்கு வாழ்க்கையோட துணையா இருப்பதே இந்த அருட்செல்வம் தான். அதனால் அருட்செல்வத்தை போற்றி நாம் என்ன பண்ணணும், அதை கடைபிடிக்க வேண்டும். நல்லாற்றால் நாடி அருள் ஆள்க பல்லாற்றால் தேரினும் அக்தே துணை. வாங்க 3வது குறளை பார்ப்போம். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க் இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். வாங்க மறுபடியும் வாசிப்போம். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க் இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அதாவது ஐயன் வள்ளுவன் கூறுவது என்னவென்றால், உன்னுடைய மனதில் உன்னுடைய அகத்தில் அருள் என்னும் அந்த கருணை உள்ளம் அப்படியே கொட்டி கிடக்குமே, ஆனால் உனக்கு என்னது இருள் சேர்ந்த உலகம் உனக்கு இல்லையாம். நீ இருள் சேர்ந்த உலகத்தில் நீ செல்ல மாட்டாய். இருள் சேர்ந்த உலகம் என்று இதில் கூற வருவது நரகம். அப்போ உன் மனதில் உன் அகத்தில் அருள் உள்ளம் இருந்தது என்றால் நீ நரகத்திற்கு போக மாட்ட அப்படின்னு ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். அதைத்தான் ஐயன் வள்ளுவன் சொல்கிறார், அருள் சேர்ந்த நெஞ்சினார் இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். பார்த்தீங்களா, நீ போக மாட்ட. புகழ் இது புகழ் இல்லை, புகழ். அதாவது நீ போக மாட்ட, அந்த இருள் சேர்ந்த உலகத்துக்குள்ள நீ போக மாட்ட அப்படின்னு ஐயன் வள்ளுவன் அருமையாக சொல்கிறார். அதான் அருள் நம்ம மனசுல கொஞ்சமாவது இருக்கணும். மற்றவர்களிடம் கருணை உள்ளம் கொஞ்சமாவது நம்ம என்னது காட்டணும். அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நம்மளும் கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணோமோ, அப்பப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லை, நரகம் என்பது இல்லை. அதனால உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது யாராவது உங்களுக்கு கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், உங்களால் முயன்ற உதவியை செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்னது இருள் சேர்ந்த உலகம் இல்லை. நீங்கள் இருள் சேர்ந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க, அதாவது நரகத்துக்கு நீங்கள் செல்ல மாட்டீர்கள் என்று ஐயன் வள்ளுவன் அருமையாக கூறுகிறார். அருள் சேர்ந்த நெஞ்சினார் இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். வாங்க 4வது குறளை பார்ப்போம். மண்ணுயிர் ரோம்பி அருளாழ்வார்க்கில்லென்ப தன்னுயிர் ரஞ்சும் வினை. வாங்க மறுபடியும் வாசிப்போம். மண்ணுயிர் ரோம்பி அருளாழ்வார்க்கில்லென்ப தன்னுயிர் ரஞ்சும் வினை. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அன்பு செலுத்தி வாழ்பவர்கள் அவர்கள் சான்றோர்களாக போற்றப்படுவார்கள். அது நமக்கு தெரியும். அவர்கள் தம் உயிரை பற்றி கவலை அடைய மாட்டார்களாம். இதுதான் முக்கியம். ஏன்னா அனைத்து உயிரிடத்திலும் அன்பு அனைத்து உயிரிடத்திலும் கருணை கொண்பவர்கள் யாரும் தன் உயிரை துச்சமாக எண்ணுவோர். பார்த்தீங்களா, எவ்வளோ அற்புதமான ஒரு குறள். மண்ணுயிர் ரோம்பி அருளாழ்வார்க்கில்லென்ப தன்னுயிர் ரஞ்சும் வினை. இந்த மண்ணுயிர் ரோம்பி அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களிடத்தில் அனைத்து உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு வாழ்கிறவர்கள் தன்னுயிர் ரஞ்சும் வினை, தான் உயிரை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு திருக்குறள் பார்த்தீங்களா. அப்போ இந்த அருட்செல்வம், அதாவது எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துவது தான் என்னது அருட்செல்வம். அதைத்தான் வள்ளுவரும் கூறுகிறார், வள்ளலாரும் கூறுகிறார். அதுதான் ஜீவகாரியனம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அப்போ அவர் தன்னுயிரை பற்றி யோசிக்காமல் பிறருடைய உயிரை பற்றி யோசித்ததுனால்தான் அவர் என்ன பண்ணாரு, வடலூர்ல அந்த வாடிய பயிரெல்லாம் கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி தர்மசாலை உருவாக்கி அதில் இப்போவும் நம்ம சாப்பாடு போடுறாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதைத்தான் அதே போல தான் அருட்செல்வம் கொண்டவர்கள் தன்னுயிரை கூட துச்சமாக எண்ணாது பிறருடைய உயிரைத்தான் மேன்மையாக எண்ணி அதற்கான தொண்டை செய்து கருணை கொண்டு வாழ்பவர்கள். ஆகையால் தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார், மண்ணுயிர் ரோம்பி அருளாழ்வார்க்கில்லென்ப தன்னுயிர் ரஞ்சும் வினை. பார்த்தீங்களா, மண்ணுயிரில் இருக்கக்கூடிய எல்லா உயிரிடத்துலையும் அன்பு செலுத்தி கருணை கொண்டு வாழ்பவர்களுக்கு தன்னுயிர் ரஞ்சும் வினை, தான் உயிரை துச்சமாக கூட எண்ண மாட்டாங்களாம். 5வது குறளை பார்ப்போம். அல்லல் அருளாழ்வார்க்கில்லை வழி வழங்கும் மல்லம்மா ஞாலங்கரி. வாங்க மறுபடியும் வாசிப்போம். அல்லல் அருளாழ்வார்க்கில்லை வழி வழங்கும் மல்லம்மா ஞாலங்கரி. இதன் அர்த்தம் என்னவென்றால், உள்ளத்தில்
ஊரிடும் அருளின் இயக்கத்தினால், அதாவது துன்பத்தை கூட நம்ம உணர மாட்டோம். அதாவது நம்ம உள்ளுக்குள்ள, நம்ம மனதுக்குள்ள, நம்ம அகத்துக்குள்ள அருள் அப்படின்னு வந்துடுச்சுன்னா, அந்த கருணை உள்ளம் வந்துடுச்சுன்னா, நமக்கு துன்பம் வந்தா கூட நம்ம என்னது அதை உணர மாட்டோமா. பார்த்தீங்களா, அற்புதமாக சொல்கிறாங்க. அல்லல் அருளாழ்வார்க்கில்லை, அல்லல் அருளாழ்வார்க்கில்லை வழி வழங்கும் மல்லன்மான் நாளங்கரி. அதே போலதான் இந்த காற்றின் இயக்கத்தினால் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகம் சான்றாம். எப்படி சொல்றாங்க, இந்த பெரிய உலகத்துல இந்த காற்று இல்லை என்றால் இங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகளால் என்ன பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது இல்லையா. காற்று என்பது உயிர் வாழ்வதற்கு அந்த 5 பூதங்கள்ல ஒன்றுதான் என்னது, காற்று. இந்த காற்றும் என்பது முக்கியம் இந்த நம்ம உயிர் வாழ்வதற்கு. காற்று இல்லை என்றால் இந்த 5 பூதங்களில் ஏதாவது ஒன்று இல்லைன்னாலே நம்மளால உயிர் வாழ முடியாது இல்லையா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த 5 பூதங்களும் இருக்கக்கூடிய இதில் ஏதாவது ஒன்று இல்லை என்றால் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. அப்படி இந்த பெரிய உலகத்துக்கு இந்த காற்று எப்படி கருணை உள்ளம் கொண்டு எல்லாருக்கும் பாரபட்சமின்றி உதவி செய்கிறதோ, அதே போலதான் உள்ளத்தில் ஊரிடும் அருள். அந்த அருள் வந்துடுச்சுன்னா தன்னுடைய உயிரை கூட, தனக்கு துன்பம் வந்தா கூட அதை பெரிய அளவில் அவங்க பொருட்படுத்த மாட்டாங்களாம். மற்றவர்களுக்கு அன்பு செய்யறதுலேயே என்னது குறிக்கோளாக கொள்வார்களாம். எவ்வளோ ஒரு அற்புதமான குரல். அல்லல் அருளாழ்வார்க்கில்லை வழி வழங்கும் மல்லம்மா நாளங்கரி. பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட ஒரு குரல். 6வது குரலை பார்ப்போம். பொருள் நீங்கி பொச்சாந்தாரென்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். வாங்க மறுபடியும் வாசிப்போம். பொருள் நீங்கி பொச்சாந்தாரென்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். அதாவது இதோட அர்த்தம் என்னவென்றால், நம்மளுடைய மனசுல இருந்து அருள் இல்லை, சுத்தமா இல்லை, ஒரு சொட்டு கருணை கூட நம்மக்கிட்ட இல்லை. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், தீய செயல்களில் ஈடுபடுவோம் இல்லையா, தீமைகளை செய்து வாழ்வோம் இல்லையா. அப்போ நம்மளுடைய கடமை என்னவென்று அதை மறந்துடுவோம், தீமைகளை மட்டுமே செஞ்சு வாழுவோம். அப்படி தீமை செய்து வாழும்போது நம்ம இந்த சேர்த்து வைத்திருந்த செல்வம் கூட கரைந்து போகுமா. அதுதான் பொருள் நீங்கி பொச்சாந்தாரென்பர். பார்த்தீங்களா, நம்ம சேர்த்து வைத்த பொருள் கூட கரைந்து போய்விடும் நம் தீமை செய்வதால். எதனால் நம் தீமை செய்கிறோம், நம்மளுடைய மனதில், நம்முடைய அகத்தில் அருள் இல்லாததால். அதனால்தான் தீமை செய்கிறோம். அதனால் சேர்த்து வைத்திருந்த செல்வம் கூட கரைந்து போகும். பொருள் நீங்கி பொச்சாந்தாரென்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். நம்ம மனசுல சிம்பிளா சொல்ல போனா, நம்ம கிட்ட ஒரு சொட்டு கருணை இருந்தா கூட நம்ம அடுத்தவன் கஷ்டப்படும் போது நம்ம ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணியிருப்போம் இல்லையா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கூட கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல யாராவது கஷ்டப்படும் போது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அப்படி என்ன ஹெல்ப் பண்ணீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட ஒரு சொட்டு கருணையாவது இருக்கும். அப்படி அந்த ஒரு சொட்டு கருணை கூட இல்லாதவர்கள் யாருன்னா தீயவர்களாம், தீமை செய்து வாழ்பவர்களாம். அவங்க கிட்ட ஒரு சொட்டு கருணை கூட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு உதவியே செய்ய மாட்டார்கள். அப்படி இருப்பவர்கள் சேர்த்து வைத்திருந்த செல்வம் கூட கரைந்து போகுமா. ஏன்னா அவங்க தீய வழியில போறதுனால அது தீய வழியிலேயே அந்த செல்வம் கூட கரைந்து போய்விடும் என்று ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். பொருள் நீங்கி பொச்சாந்தாரென்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். இங்க 7வது குரலை பார்ப்போம். அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. வாங்க மறுபடியும் வாசிப்போம். அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. இந்த குரலை பார்த்தீங்களா, இது நான் 2 நான் ஸ்பிளிட் பண்ண ஆசைப்படுறேன். முதல்ல நம்ம 2வது வரிசையிலிருந்து வருவோம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அதாவது ஐயன் வள்ளுவன் கூறுவதென்றால், நம்ம இந்த உலகத்தில் வாழணும்னா நம்மக்கிட்ட கண்டிப்பாக என்னது கொஞ்சமாவது காசு இருக்கணும். அப்போ தான் அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் உதவி பண்ண முடியும் இல்லையா. நமக்கே இல்லாத போது நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவோம். அப்போ நமக்கும் என்ன பண்ண வேண்டும், பொருள் தேவை, காசு தேவை. அப்போ தான் என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியும். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு என்னது உதவி பண்ண முடியும். ஆனால் நீ அந்த அருள் அப்படிங்கிற ஒன்று உன்னுடைய உள்ளத்தில் சுத்தமாக இல்லை என்றால், அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. இப்ப இந்த முதல்ல என்ன வாசிங்க பாருங்க. அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னா, உன் மனசுல இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க நீ, உன் மனசுல அருள் கருணை அப்படிங்கிறது ஒரு சொட்டு கூட இல்லைன்னா
உனக்கு மேலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வுலகம், மேலோகம் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம் என்பது உனக்கு கிடைக்காதுன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன சொல்றாரு, அருள் இல்லாட்ட நீ நரகத்துக்கு தான் போய் வாழணும், இருண்ட உலகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த திருக்குறள்ல நீ என்னது அருள் இல்லாட்டா உனக்கு என்னது சொர்க்கம், உனக்கு என்னது அவ்வுலகம், மேலோகம் உனக்கு என்னது கிடைக்காது என்று ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். பார்த்தீங்களா? அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாங்கு யாங்கு. உன்கிட்ட இந்த உலகத்துல நீ வாழணும்னா கண்டிப்பா பொருள் இருக்கணும். பொருள் இருந்தாதான் நம்மளும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க முடியும். ஆனால் அருள் இல்லை என்றால் உன்னால் என்னது அவ்வுலகத்தில், அதாவது மேலோகத்தில் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் உனக்கு என்னது வாழ முடியாது என்று அருமையாக கூறுகிறார். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாங்கி யாங்கு. 8வது திருக்குறளை பார்ப்போம். பொருளற்றார் பூப்பர் ஒருகால், அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. வாங்க மறுபடியும் வாசிப்போம். பொருளற்றார் பூப்பர் ஒருகால், அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடி பெறலாம். இல்லை நம்மள்கிட்ட ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுனாலோ, இல்லை நம்ம செல்வம் குறைந்து விட்டாலும் நம்ம மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், வேலை செய்து நம்முடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்ளலாம். இல்லை தொலைந்த பொருளை நம்ம தேடி கண்டுபிடித்து விடலாம். ஆனால் அருளை இழந்தால், ஒருவன் அருளை தன் மனத்தில் இருந்து இழந்து விட்டால், இழந்தது தான், மீண்டும் பெற இயலாது. அதைத்தான் ஐயன் வள்ளுவன் அழகாக கூறுகிறார். பொருளற்றார் பூப்பர் ஒருகால், அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அற்புதமான குறள். உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீ சேர்த்தோட செல்வம் எல்லாம் உன்னிடம் விட்டு போய்விட்டாலும் உன்னால் மீண்டும் அதை என்ன பண்ண முடியும், பெருக்கிக் கொள்ள முடியும். ஆனால் உன் மனதில் இருந்து அருள் என்கிற அந்த செல்வத்தை, அருள் செல்வத்தை நீ இழந்து விட்டால் மீண்டும் உன்னால் என்னது பெற இயலாதான். இழந்தது தான் என்று அருமையாக கூறுகிறார். பார்த்தீங்களா? பொருளற்றார் பூப்பர், பொருள் உன்னை விட்டு போய்விட்டா நீ மறுபடியும் என்னது சேமித்து வைத்துக் கொள்ளலாம். ஒரு கால் ஒரு அடுத்த முறையில் நீ என்ன பண்ணிக்கலாம், பொருளை சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். அருளற்றார், ஆனால் நீ அருளை இழந்து விட்டால் அற்றார் மற்றாதல் அரிது, அதை மறுபடியும் சேர்த்து வைக்கிறது கஷ்டம்பா அப்படின்னா என் வள்ளுவன் அழகாக கூறுகிறார். பொருளற்றார் பூப்பர் ஒருகால், அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. 9வது குறளை பார்ப்போம். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றால், தேரின் அருளாதான் செய்யும் அறம். வாங்க மறுபடியும் வாசிப்போம். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றால், தேரின் அருளாதான் செய்யும் அறம். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தெருளாதன் அப்படின்னா அறிவு இல்லாதவன், அதாவது ஞானம் இல்லாதவன். இந்த அறிவு இல்லாதவர்கள் செய்கின்ற செயல் எப்படி இருக்கும், நமக்கு பார்த்தாலே சிரிப்பா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் அருளாதான் செய்யும் அறம். அருள் மனதில் அருள் இல்லாதவர்கள் செய்கின்ற நற்செயல்கள் எப்படி இருக்குமா, அது வீணாதான் இருக்குமா. அது அறச்செயலே இல்லை. அது என்னது சும்மா எல்லாருக்கும் ஷோ காட்டுறது. நானும் நல்லது செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு 4 பேர் சாப்பாடை போட்டு செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் போஸ்ட் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதுதான் என்னது, இந்த ஞானம் இல்லாதவர்கள், அறிவு இல்லாதவர்கள் கூட இவர்கள் ஒப்பிடுகிறார் ஐயன் வள்ளுவன். பார்த்தீங்களா, அருமையாக சொல்கிறார். அறிவு தெளிவு இல்லாதவன் தான் யாரு, தெருளாதன். அப்படி அவனுக்கு நிகராக யாரை வச்சிருக்காங்க, அருள் இல்லாதவன் செய்கின்ற செய்யலாம். அப்போ மனதின், அதாவது நம்ம ஒருத்தங்கிட்ட நல்லது செய்கிறோன்னா நம்ம மனசார நம்ம கருணை உள்ளம் கொண்டு நம்ம என்ன பண்ணணும், நல்லது பண்ணணும். அப்போ தான் அது என்னது நம்ம மேலோகத்துக்கும் வழிவகுக்கும். ஆனால் ஐயன் வள்ளுவன் இங்கே என்ன சொல்கிறார், நீ மனசில் உன்னோட மனதளவில் நீ கருணை உள்ளம் இல்லாமல் சும்மா வெறுமென நீ 4 பேருக்கு உதவி பண்ணுற மாதிரி நீ நடிப்பில் இறங்கிவிட்டால் உனக்கு அறிவில்லாதவனுக்கு என்னப்பா சம்பந்தம், ரெண்டுமே ஒன்று தான்ங்கிறாரு. தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றால், தேரின் அருளாதான் செய்யும் அறம். பார்த்தீங்களா, அற்புதமாக சொல்கிறார். அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டறிய முடியுமா, முடியாது. அவன் செய்கின்ற செயல் திருப்தியா இருக்குமா, இருக்காது. அது போலதான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும். பார்த்தீங்களா, அருள் இல்லாதவன் செய்கின்ற அறச்செயல்கள் எப்படி இருக்கும்,
அது வந்து வெளி வேடத்துக்காக தான் இருக்குமே தவிர கருணை உள்ளம் கொண்டதாக இருக்காது, ஒருபோதும் இருக்காது. அதைத்தான் ஐயன் வள்ளுவன் அருமையாக கூறுகிறார். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் மரம். 10வது குறளை பார்ப்போம். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வாங்க மறுபடியும் வாசிப்போம். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. இதனுடைய அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நாம் என்னதான் வந்து பலசாலியாக இருந்தாலும் நம்மளை விட யார் அதிக பலசாலியாக இருக்காங்களோ அவங்க கிட்ட நம்ம வந்து எப்படி பயப்பட்டு அஞ்சு நடுங்கி இருப்போமோ அந்த மாதிரி தான் நமக்கு கீழே பலம் இல்லாமல் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அப்போ நமக்கு கீழே யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட நம்ம போய் நம்மளோட வீரத்தை காட்டுனா இது வந்து வகைக்காகுமா? யோசித்து பாருங்க. நீ உன்னுடைய வீரத்தை காட்ட வேண்டும் என்றால் உன்னோட வலியார் முன் நீ வந்து உன்னை விட பலசாலின்ட்ட போய் உன்னோட வீரத்தை காட்டு, அப்போ ஒத்துக்கிற நீ ஆம்பளை அப்படின்னு. ஆனால் நீ வந்து என்ன பண்ற, உன்னுடைய மெலியார் மேல் உன்னுடைய வலிமை குஞ்சியவரிடம் நீ போய் உன்னுடைய வீரத்தை காட்டலாமா? நம்ம அப்படித்தானே காட்டுவோம் இல்லையா? யோசித்து பாருங்க. நம்ம வீட்டிலையா இருக்கட்டும், நம்ம அம்மாட்ட தானே போய் வீரத்தை காட்டுவோம், அப்பாட்ட காட்ட மாட்டோம் இல்லையா? அப்பாட்ட காட்டினா அடித்து போடுவாங்க, அம்மாட்ட தானே காட்ட முடியும். அதே மாதிரி தான் நம்மளோட யாராக இருக்கட்டும், நம்ம வந்து பப்ளிக் ஏதாவது போய்கிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு சண்டை நடக்கும். அந்த டைம் வந்து பார்த்தாச்சுன்னா நம்மளோட சின்னவங்களாக இருந்தாங்கன்னா நம்ம போய் சண்டையை பிரித்து விட்டு அவனுக்கு 2 அடியை கொடுத்து போங்கடாடே அப்படின்னு சொல்லி நம்ம விலக்கி விடுவோம். ஆனால் அதே இடத்துல நம்ம விட பலசாலியாக ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் என்ன பண்ணுவோம், 10ஓடு 11 பேர் நம்ம சேர்ந்து என்ன தான் பார்ப்போம், கூட்டத்தோட கூட்டமாக நின்று அதை பார்க்க தான் செய்வோம், வேடிக்கை தான் பார்ப்போம். அதே தான் ஐயன் வள்ளுவன் அழகாக கூறுகிறார். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. நீ வந்து அதனால ஒன்று சொல்கிறோம், யாருக்கிட்டையுமே ஃபஸ்ட்டு சண்டை போகாதீங்க. அது உங்ககிட்ட யார் வலிமை குன்றியவர்களாக கூட இருக்கலாம், அல்லது உங்களோட வலிமை உயர்ந்தவர்கள்கிட்ட நீங்கள் சண்டைக்கு போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய வலிமை குன்றியவர்களிடத்தில் ஒருபோதும் சண்டைக்கு செல்லாதீர்கள். இதைத்தான் ஐயன் வள்ளுவன் அழகாக கூறுகிறார். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அருளுடைமையில் இருக்கக்கூடிய 10 திருக்குறளையுமே பார்த்துட்டோம். இந்த அருள்னா என்னங்கிறத பார்த்தோம். அது மனதளவில் எப்படி இருக்கணுங்கிறத பார்த்தோம். சும்மா வெளிவேடமாக இல்லாமல் உண்மையான கருணை உள்ளம் கொண்டதாக இருக்கணும்னு பார்த்தோம். எல்லா உயிருக்குமே அன்பு செலுத்தணும்னு பார்த்தோம். அனைத்து உயிர்களிடத்திலையும் அன்பு செலுத்துவது அருள் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எந்த பொருளை சேர்த்து வைத்திருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது தொலைந்து போகும், அது தொலைஞ்சது கூட நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். ஆனால் அருள் அப்படிங்கிறத நம்ம இழந்து விட்டோம் என்றால் அதை நம்ம சேர்த்து வைக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம். கடைசியில் நம்ம நம்மளை விட பலசாலியாக இருந்தால் நீ என்ன பண்ணிக்கலாம், நீ அவங்ககிட்ட போய் சண்டை போ. உன்னை விட வீரத்தில் அதிகமாக இருக்கனா நீ சண்டை போடுறதுல தப்பு இல்லை. ஆனால் உன்னை விட வீரத்தில் அல்லது பொருளில் வலிமையாக இருக்கிறானா அவனை நீ தொட்டு கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐயன் வள்ளுவன் அழகாக நமக்கு இந்த 10 குறளையும் அருளுடைமைங்கிற அதிகாரத்தில் தந்திருக்காங்க. இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லபடியாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். புரியலைன்னா மறுபடியும் ஒருக்கா கேளுங்க, மீண்டும் மீண்டும் கேளுங்க. இது நான் சொன்ன இந்த கதையோடு நீங்கள் வச்சு கேட்டிங்கன்னா இந்த குறளை உங்களுக்கு அப்படியே மைண்டில் ஸ்டோர் ஆகும். இது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதோட நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த அறத்துப்பால் இருக்கக்கூடிய 10 அதிகாரங்கள் முடியுது. இனி நம்ம அடுத்த வீடியோவிலிருந்து பொருட்பால் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 10 அதிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் எங்கள் கூட டியூன்டாக இருங்க, எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். அப்போ தான் நீங்கள் இந்த தேர்வில் அதிகமான மதிப்பெண்கள் பெற முடியும், நல்ல ஒரு அரசு அதிகாரி ஆக முடியும். அது மட்டுமின்றி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ் ஆகட்டும். மற்றும் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்களுக்கு தெரியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தமிழ் குரல் அகாடமி. நன்றி, வணக்கம்.